வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக திரு அபின் தினேஷ் மோடக் நியமிக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. திமுக மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இலவச திட்டங்களுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சந்து, டாக்டர் விவேக் ஜோஷி இன்று தேர்தல் பார்வையாளர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தேர்தல் பார்வையாளர்களின் தொலைபேசி விவரங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளை தேர்தல் பார்வையாளர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். வாக்குப்பதிவின் போது மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் வாக்குச்சாவடி அதிகாரிகள் முழுமையாக அறிந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தினர். வாக்குச்சாவடிகளை வெப் கேமரா மூலம் கண்காணிப்பது முழுமையாக செயல்படுகிறதா என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதில் அறிவுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் 136 பொது பார்வையாளர்களும் 40 காவல் பார்வையாளர்களும் 150 செலவின பார்வையாளர்களும் 326 மத்திய பார்வையாளர்களும் பங்கேற்றதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக திரு அபின் தினேஷ் மோடக்கை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. இடமாற்றம் செய்யப்பட்ட திரு அருணுக்கு தேர்தல் தொடர்பான எவ்வித பணியும் வழங்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண்மையில் சிறந்த தஞ்சை மாவட்டம் எல்லா துறையிலும் சிறக்க வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். டெல்டா பகுதியினுடைய முதல் டைடல் பூங்காவா தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில நான் திறந்து வச்ச நியூ டைடல் பார்க் திறந்து வச்சு 2 வாரத்துல அது ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ தஞ்சாவூருக்கு இன்னொரு டைடல் பார்க் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாநிலத்திலேயே முதல் முறையா ஒரத்தநாடு வட்டம் பஞ்சநதி கோட்டை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரடி கொள்முதல் நிலையம் பெரு நிலையம் நெல் தூற்றுவதில் இருந்து சரக்கு மூட்டையில நெல்லை நிரப்பி தைப்பது வர எல்லாமே இயந்திரமாம். இதனால நாளொன்றுக்கு 5000 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்ய முடியும். நான் மீண்டும் இந்த தஞ்சை மண்ணில் நின்று உறுதியா சொல்றேன், நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய் என 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கை சொன்னபடியே செஞ்சோம். அதே போல இப்போ 2026 தேர்தல் அறிக்கை சொல்லியிருப்பது போலவே அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வழங்க போகிறோம் என்று உறுதி செய்கிறார். திமுக மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். அண்ணா திமுக தான் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பெற்று தந்தது. திமுக மனசு வந்து கொடுக்கல. கொடுத்தாங்களா? இப்ப 5 மாசத்துக்கு முந்தி விதிகளை தளர்த்தி 25 லட்சம் பேருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஏன் இத்தனை நாள்ல கொடுக்கல? அப்ப விதியை தளர்த்தி கொடுக்க கூடாதா? இப்ப கொடுக்கறீங்களா? அப்ப கொடுத்திருக்கலாம் இல்ல. ஏன்னா இப்போ மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள். அந்த குடும்ப தலைவி குடும்பத்துடைய ஓட்டு திமுக தேவை. திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவி அவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த குடும்ப தலைவருடைய ஓட்டு திமுகவுக்கு தேவை. அதனால கொடுத்தீங்க. அண்ணா திமுக அப்படி இல்ல. ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய தேர்தலில் அறிவிக்கப்பட்டவாறு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு அவருடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வழங்கப்படும். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார்.
மக்கள் கூட்டம் எழுச்சி தருகிறது. 1996 எப்படி ஒரு எழுச்சி பெற்று 2-3 இடங்கள் கூட அதிமுகவால் வர முடியவில்லையோ அதே எழுச்சியை இப்போது நாங்கள் பார்க்கிறோம். 210 தொகுதிக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் வெற்றி பெற போகிறது. தோழமை கட்சிகள் பெருவாரியாக வெற்றி பெற போகின்றன. இந்த தேர்தல் என்பது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கின்ற போர். ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும், தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டும். மக்கள் விழிப்புடன் இருக்கிறார்கள். ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, பிளவுவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வரலாறு காணாத வெற்றியை எங்களுடைய இந்தியா கூட்டணி, மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகிறது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இன்று கரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். கரூரில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய பசுபாடி பூங்கா அமைப்போம். கரூரில் முருங்கை, வெற்றிலை மற்றும் வாழை ஆராய்ச்சி மையம் அமைப்போம். கரூர் மாவட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை வரி முறைப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லைங்கம்மா, 10,000 ரூபாய் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு அது உங்களுக்கு உதவித்தொகையாக முதல் நாள்ல வர இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைப்போம். நாமக்கல் எப்படி இருக்குதோ அதை விட சிறப்பாக இங்கே கொண்டு வந்து விடுவோம். புகைமலை திருக்கோவிலுக்கு சென்று வர அடிவாரத்திலிருந்து கோவில் வரை வாகன போக்குவரத்துக்கு சாலை நாங்கள் அமைத்துக் கொடுப்போம். காகித ஆலை மற்றும் சிமெண்ட் ஆலைகளுக்கு நிலம் வழங்கிய குடும்ப வாரிசுகள் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, அவர்களுக்கான வேலை வழங்கும் நடவடிக்கையை நாங்கள் துரிதப்படுத்தி அதை செய்து கொடுப்போம். காகித ஆலை ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளராக மாற்ற நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற தேர்தல் வாக்குறுதி நாம மைக் மூலமாக உங்களுக்கு என்று சொல்லி இருக்கின்றோம். அதை உங்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றோம். இது அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. தேர்தலில் போட்டியிடும் பெரிய கட்சிகள் தங்களது சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்காமல் இலவசங்களை அறிவிப்பது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வினவியுள்ளார். விளாத்திக்குளத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நேர்மையான கட்சிகள், பெரிய கட்சிகள் எதற்காக ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும்? தன் ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவர்கள் ஏன் 2000 தருகிறேன், 3000 தருகிறேன், 4000 தருகிறேன், 8000க்கு டோக்கன் தருகிறேன், அதிமுக வந்தா 10,000 தருகிறேன், பிரிட்ஜ் தருகிறேன், 2500 தருகிறேன், தாலிக்கு தங்கம் தருகிறேன், சிலிண்டர் இலவசம் தருகிறேன், இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும்? ஒரு தலைவன் இதெல்லாம் தரமாட்டேன், இதையெல்லாம் சிலிண்டரையோ, பிரிட்ஜையோ, சேலையோ, வேட்டியோ, அரிசியோ, பருப்போ, 1000 2000 நீங்களே வாங்கிக் கொள்கிற அளவுக்கு, சம்பாதிக்கிற அளவுக்கு வேலை தருகிறேன், சம்பளம் தருகிறேன் என்று எவன் சொல்லுகிறானோ அவன்தான் தலைவன். ஒவ்வொரு தடவை தேர்தலில் வரும்போதெல்லாம் இந்த இலவச வெற்று அறிவிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களே, இதுதான் வளர்ச்சியா? இதற்கு பேர் தான் ஆட்சியா? இது படித்தவர்கள் வாழ்கிற சமூகம் தானே? மக்களுக்கான சேவை என்பது இறந்து அந்த முதலீட்டாளன், அந்த வாக்குக்கு காசு கொடுக்கிற வேட்பாளனின் லாப தேவை வந்து விடுகிறது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? தவேக தலைவர் திரு விஜய் இன்று காரைக்குடியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிறிது தூரம் சைக்கிளில் சென்றும் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தேர்தல் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டம் தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாநகர எல்லையை ஒட்டி நகரத்தின் வாழ்க்கையையும் கிராமப்புற வாழ்க்கையையும் ஒன்றிணைந்து காணப்படும் மாவட்டம். அதிக அளவில் தொழிற்பேட்டைகள், ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளது. விவசாயம் மாவட்டத்தின் முதன்மை தொழிலாகும். இந்த மாவட்டத்தில் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோயிலும் பழவேற்காடு ஏரியும் முக்கிய சுற்றுலா தலங்களாக உள்ளன. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம், புழல், சோழவரம், கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரிகளும் உள்ளன.
மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி தனித்தொகுதி, திருத்தணி, திருவள்ளூர், பூவிருந்தவல்லி தனித்தொகுதி, ஆவடி ஆகியன திருவள்ளூர் மாவட்டத்திலும், பெருநகர சென்னை மாநகராட்சியில் மதுரவாயில், அம்பத்தூர், மாதவரம் மற்றும் திருவொற்றியூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 1346 வாக்குச்சாவடி அமைவிடங்களில் 4005 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் பணிகளில் 19,220 வாக்குப்பதிவு அலுவலர்கள், 7,233 காவல்துறை பணியாளர்கள், 102 நுண் பார்வையாளர்கள் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நாளன்று தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன் மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் திரு சுதாகர் போட்டியிடுகிறார். பொன்னேரி தனித்தொகுதியில் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு துரை சந்திரசேகர் மீண்டும் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் திரு பலராமன் களத்தில் உள்ளார். திருத்தணி தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோ அரி போட்டியிடுகிறார். திமுக கூட்டணி கட்சியான தேமுதிக சார்பில் திரு கிருஷ்ணமூர்த்தி போட்டியிடுகிறார். அதேபோல் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 3வது முறையாக திரு VG கோவிந்தராஜன் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் BV ரமணா போட்டியிடுகிறார். பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணசாமி மீண்டும் போட்டியிடுகிறார். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திரு சாமு நாசர் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். இவர் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து பாஜக வேட்பாளர் திரு ராஜசிம்ம மகேந்திரா போட்டியிடுகிறார். மதுரவாயில் தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணபதி மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் போட்டியிடுகிறார். 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 338 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தனர். அதில் 171 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தேர்தலில் புதிதாக களம் காணும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுவதால் அரசியல் கட்சிகளுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும், உள்ளூரிலேயே வேலை கிடைக்க வரும் அரசு வழிவகை செய்ய வேண்டும். மாவட்ட தலைநகரான திருவள்ளூரில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் விவசாயம் அதிக அளவில் நடைபெறுவதால் மத்திய மாநில அரசுகள் விவசாய நலத்திட்டங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளை காக்க வைக்காமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும். நீர்வளத்தை பாதுகாக்க கொசஸ்தலை, ஆரணி ஆறுகளில் அதிக அளவில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும். பெருமழை காலங்களில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் போக்குவரத்து தடைபடாமல் இருக்க உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டப்பட வேண்டும். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் காற்று மாசு மற்றும் நிலத்தடி நீரை பாதிக்கும் தொழிற்சாலை கழிவுகளை முறையாக கையாள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக தொடங்கப்பட்டுள்ள புறவழி சாலைகள் விரைவில் முடிக்கப்பட வேண்டும். உட்புற கிராம சாலைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் இத்தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தேர்தல் களத்திற்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து AK தனசேகரன். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஆதார் அட்டை, பான் அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டர் உரிமம், வங்கி சேமிப்பு கணக்கு புத்தகம், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் அடையாள அட்டை, ஓய்வூதிய ஆவணங்கள், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட அட்டை, தொழிலாளர் நலத்துறை வழங்கிய காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டை போன்றவற்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்த போதிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் வாக்களிக்க முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. முதலமைச்சரின் செயலாளர் திரு உமாநாத் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறி செயல்படுவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் சார்பில் நிரந்தர கட்டிடங்களில் பணிமனைகள் அமைக்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் உத்தரவினை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. முன்னதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பாதுகாப்பு கருதி இந்த விதிகள் திருத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் இது அமல்படுத்தப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக திரு அபின் தினேஷ் மோடக் நியமிக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது.
திமுக மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இலவச திட்டங்களுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.